ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ட்ரிப் இல்லைன்னா லாங் ட்ரிப்புக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு எப்படி பேக் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்கேன். எனக்கு, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு, குழந்தைக்கும். அதில் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு, இன்னர், நைட் வேர், அப்புறம் ஹேர் டூ ஐட்டம்ஸ், கிளிப்பு, சேஃப்டி பின், பேண்ட் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஹேண்ட் கீ, அப்புறம் ஸ்கார்ஃபு, ஸ்வெட்ரு, அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஷால், அதெல்லாம். அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் ட்ரெஸ்ஸு 3 செட்டு. அதில் 2 பேண்ட் எடுத்துக்கிட்டோம்னா போதும், அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். டிஷர்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஜீன்ஸ்னால் 1 எடுத்தால் போதும், அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து நைட் வேரு, ஷாம்பூ, ஸ்வெட்டர், அப்புறம் ரஃப்யூஸ், ஸ்லிப்பர் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்வெட்ரு, அம்ப்ரெல்லாலாம் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர் இதாக இருக்கலாம். ஹேண்ட் கர்ச்சீஃபு, சார்ஜர், பவர் பேங்க், ஏடிஎம், அந்த ஆதார் ஐடி இதெல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து சேஃபாக வச்சுக்கிறது நல்லது. டவல் வந்து வெயிட் இல்லாததான் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் தேவைப்பட்ட மெடிசின்ஸோடு எடுத்துக்கலாம். அடுத்து பேபிக்கு வந்து ஒரு 5 செட்டு, ஏன்னா குழந்தைங்க சீக்கிரம் அழுக்கு பண்ணிவிடுவாங்க. அதனால் டவல், சின்ன வெயிட் இல்லாத டவல், அவங்களோட பர்டிகுலர் அந்த ட்ராவல் செட்டு, சோப்பு, பவுட்ரு, ப்ரஷ்ஷு, அந்த நெயில் கட்ரு, வைப்ஸு எல்லாமே. ஸ்வெட்ரு, சாக்ஸு, ஸ்கார்ஃப் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ட்ராவல் பெட் வெயிட் இல்லாத மாதிரி ஒரு பெரிய டவல் மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து ஷூ, டாய்ஸ் தேவைப்பட்டு எடுத்துக்கலாம். ரப்பர் ஷீட்டு, ட்ரை ஷீட்டு, ட்ரையர் வந்து குழந்தைங்கள வெளியே குளிக்க வைக்கிற ஐடியா இருந்தால் எடுத்துக்கலாம். பேம்பர்ஸு, அவங்களுக்கு தேவையான மெடிசின் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது போக எக்ஸ்ட்ராவாக வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம், கேரி பேக் எடுத்துக்கலாம், டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் எடுத்துகிட்டு லாண்ட்ரி கிட் தேவைப்பட்டால் அந்த கிட் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். அது வீடியோவில் நான் காமிக்கிறேன். பிளேட்டு, பவுல் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து டிஸ்போசபிள் டம்ளர், பிளேட்டு, அப்புறம் ஏர் பில்லோ தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் லாங் ட்ராவலாக இருந்தால். இதுதான் அந்த லாண்ட்ரி கிட்டு. இது வந்து நெட்டோடு இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். அதில் வந்து கோகோனட் ஆயில், பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஷாம்பூ, ஃபேஸ் வாஷு, சோப்பு, டிஷ்யூ பேப்பர் அதில் வச்சுருக்கேன். ஏன்னா ஈரமாக இருந்ததுன்னா அந்த ஈரத்தை ஒத்திட்டு நம்ம வீசிக்கலாம். இதுலேயே ஹூக் இருக்கும், நம்ம ஈஸியாக மாட்டி வச்சு எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து நம்ம கைவசமே வச்சுக்கலாம், ஹேண்ட் பேக்லேயோ எடுக்க ஈஸியாக வச்சுக்கிட்டோம். இது வந்து லாண்ட்ரி பேகு. இதில் நெட் இருக்கனால அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து கப்புன்னு அடைக்காது. யூஸ் பண்ண அழுக்கு துணியை வந்து இதில் போட்டு கவர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுக்கும் திரும்ப கொண்டு வரதுக்கும் வசதியாக இருக்கும். அடுத்தது 3 செட்டு ட்ரெஸ்ஸு, கூடவே ட்ரையர் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம போகிற இடத்துல நம்ம கோல்டாக இருந்தாலோ இல்லை தலை குளிச்சு ஆறாமல் இருந்தாலோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் சென்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் அடித்து நம்ம என்ன ட்ரெஸ்ஸுக்கு வைக்கணுமோ, என்னென்ன வெளியே போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோ அதுக்கு நடுவில் இப்படி வச்சிட்டோம்னா அந்த சென்ட் பாட்டிலை வந்து கேரி பண்ணி போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இது ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து குழந்தைக்கு பீச் செட் எடுத்து வச்சுருக்கேன். பீச் விசிட் பண்ணுறதுனால இன்னர் வேறு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஷர்ட்டும் பேண்ட்டும் மேலே வச்சுக்கணும், இல்லைன்னா அது ரொம்ப இடத்த வந்து அடைச்சிடும். இந்த மாதிரி ஹேங்கர் 1 எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கும் நம்மளுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேண்ட் வச்சாச்சு. அடுத்து இந்த மாதிரி அந்த இதுக்கான பெல்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் சப்போஸ் நமக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது வெயிட்லெஸ் ஐட்டம் சைடில் எல்லாமே அந்த ப்ளேஸ் இருக்கும், அதில் வச்சுக்கலாம். நியூஸ் பேப்பர் எப்போ எங்கே போனாலும் எடுத்துக்கிறது நல்லது, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைட்லையெல்லாம் தேவைப்பட்ட இந்த சின்ன சின்ன ஐட்டங்களை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கோமோ அதை வந்து டிக் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள், ட்ரெஸ்ஸு 3 செட்டு, இன்னர், நைட்டி, இந்த மாதிரி என்னென்ன ஐட்டமெல்லாம் எடுத்து வச்சுருக்கோமோ அதை டிக் பண்ணிக்கலாம். எடுக்காத ஐட்டத்தை ஒரு டாட் வச்சு நான் நோட் பண்ணிப்பேன் எப்போவும். ஏன்னா இந்த ஸ்வெட்டர் ஷாலெல்லாம் குளிராக இருந்ததுன்னா நம்ம வெளியே போட்டுட்டு தான் போவோம், அதனால் அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ஹேண்ட்பேக்குள்ளேயே என்னென்ன வைக்கணுமோ அதையும் தனியாக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி எல்லாருக்கும் என்னென்ன எடுத்திருக்கோம், எது எடுக்கலை அப்படிங்கிறத வந்து டாட் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம இன்னும் எடுத்து வைக்காமல் இருக்கோம், இதெல்லாம் தேவைப்பட்டால் எடுக்கலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஐட்டம் தான். மெடிசின்ஸ் வந்து நம்ம ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா சடனாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பேபி செட்டில் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஒரு பாருங்கள், எல்லாம் இந்த இம்பார்ட்டன்ட் ட்ராவல் கிட்டு, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ் அதெல்லாம் வச்சாச்சு. அதுலேயே மெடிசின்ஸும் வச்சாச்சு. முன்னாடி 2 ரேக் இருக்குது இந்த பேபி பேக்கில், அதெல்லாம் வச்சு நீட்டாக எப்போ வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து டிஷ்யூ பேப்பரும், பவுடர், அப்புறம் ஒரு சின்ன டவலும், ஹேண்ட் கர்ச்சீஃபும் வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு சடனாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி அப்பப்போ அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக பவுடர் வச்சுருக்கேன். ஈஸியாக இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து குழந்தையுடைய அந்த லாண்ட்ரி பேக், அவனோட யூஸ் பண்ண ஐட்டம் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பரும், அது கூட ஒரு ரப்பர் ஷீட்டு எல்லாம் வச்சுட்டு, அந்த ட்ரை ஷீட்டெல்லாம் இந்த பேக்லேயே வச்சுட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸும்
இந்த மாதிரி கப்பு இதெல்லாம் ஈஸியாக ஹாட் வாட்டர் வாங்கி நம்ம பவுட்ரு இந்த அவங்க ஃபுட் ஐட்டம்லாம் வச்சு ஆற்றி குடிக்க வசதியாக இருக்கும். ஏன்னா சூடு இல்லாமல் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். அடுத்து அவங்களுக்கு தேவையான அந்த கூல் பவுடரு, சர்க்கரை, இந்த ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்து கட்டைப்பை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பை, ஏன்னா இப்படி கைப்பிடி இருக்கனால குச்சி வந்து நம்மளுக்கு இடிக்காது, ஈஸியாக மடிச்சிக்கலாம், வெயிட்டும் தாங்கும் நல்லா. ஏன்னா இப்போ வர கட்டைப்பையெல்லாம் உடஞ்சிடுது இல்லைங்களா. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பேக்காக எடுத்து வச்சிட்டோம்னா அதை நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போய் பர்ச்சேஸ் பண்ணும் போதோ எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். அடுத்து ஹேண்ட்பேக்கில் இங்கேயும் நான் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் வச்சுருக்கேன். கூடவே இந்த கிட்டில் வந்து என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த சோப்பு இதெல்லாம் இருக்கிறத வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ எடுத்துக்கலாம். இது வந்து அந்த பேண்ட் முடி வந்து பறக்காமல் இருக்கும். பெரியவங்களாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் ஒரு கவர் இருக்குங்க. அடுத்து ஃபஸ்ட் எய்ட் இந்த ஐட்டம்ஸ், மெடிசன், ஜாட்டு பாம் அது இதுன்னெல்லாம். அடுத்து என்னோடய இந்த கிளிப்பு, இயர்ரிங்ஸ் அதெல்லாம் குட்டி ஒரு கிளிப்பில் போட்டு அது வந்து டேமேஜ் ஆகாது, கசங்காது, உடையாமல் இருக்கும். ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அடுத்தது காட்டன். காதில் வந்து நம்ம வெளியே போகும்போது பஞ்சு வச்சுட்டா காது வலி தலைவலி வராது. வெட் வைப்ஸு ஈஸியாக நம்மளை ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பேப்பர் ஸ்ட்ரிப் சோப்பு பார்த்திங்கன்னா இது 4 ரூபா தான். பேப்பர் மாதிரியே இருக்கும் இந்த சோப்பை. அப்படியே லைட்டாக ஒன்று எடுத்துகிட்டு போய் தண்ணியில் காமிச்சு அப்படியே நம்ம வந்து தேய்ச்சோம்னா சோப்பு மாதிரி வந்துடும். நம்ம ட்ரெயின் ட்ராவலிங்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெறும் 4 ரூபா தான். நீங்கள் எங்கே போனாலும் இது ஒன்று வாங்கி பேக்லேயே வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து எப்போவுமே என்னோடய பேக்கில் இருக்கும். அடுத்து இந்த மாதிரி சின்ன கண்ணாடி நம்ம அடுத்தது இந்த இதுலேயே கண்ணாடி இருக்கனால எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 24 ருபீஸ் தான். கோயம்புத்தூரில் இருக்க கண்ணனில் வாங்கினேன். இதுவும் எப்பயுமே வச்சுப்பேன். இந்த மாதிரி லாங் ட்ராவல் போகும்போது நம்ம தேடி அலைய வேண்டாம். இந்த கேட்ச் கிளிப்பு, சீப்பு இதுவும் நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். அடுத்து குழந்தைய நான் சமாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி புக்கும் 2 காரும் வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு நைஃப், ஃபோல்டிங் நைஃப் வந்து எப்பயுமே பேக்கில் இருக்கும். இந்த மாதிரி ட்ராவலிங் போகும்போது ஏதாவது கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சேஃப்டி மெஷராக கூட வச்சுக்கலான்னு வைங்களேன். அடுத்து சின்ன ஒரு சிசர் வச்சுருக்கேன். ஏதாவது அந்த பேக்கெட்டெல்லாம் கட் பண்ணணுன்னா அதை எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்ட்ரா வந்து ஷேக்கிங்கில் தண்ணியெல்லாம் கொட்டாமல் இருக்கும், அதனால் எடுத்துருக்கேன். இதையும் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு என்னோடய ஹேண்ட்பேக்கில் வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபுட்டெல்லாம் கேரி பண்ணி போகிறோன்னா அதில் வச்சுப்பேன். இப்போ குழந்தைக்கு வந்து ட்ரெஸ்ஸு, அந்த ஷால் ஒன்று எடுத்திருக்கேன், டவல் எடுத்தாச்சு, ஷூ வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஒரு சைடு அந்த சூட்கேஸோட ஆப்போசிட் சைடு. அடுத்து குழந்தைக்கு கேரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேக்கும், என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒரு ரோப் பேக். இதெல்லாம் வெளியே போகும்போது நம்ம ஒருத்தங்களே வெயிட்டு தூக்கணும்னு இல்லை, ஹேண்ட்பேக்கில் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஐட்டம் போட்டு குழந்தைக்கும் அவருக்கும் ஒரு பேக் கொடுத்துட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ஜேர்னி.